திண்டுக்கல் மாவட்டம் பெருமாள் கோவில்பட்டி அப்படின்ற கிராமம் அத்திப்பட்டியாக மாறும் அபாயம். எங்களை எப்படித்தாலும் அடிச்சு விரட்டுறது தான் எங்களுக்கு. இதுக்கு காலப்போக்கில் என்னன்னு கேட்டீங்கன்னா அத்திப்பட்டி கிராமம் மாதிரி எங்களை ஒழிச்சிருவாங்கிற மாதிரி எனக்கு ஒரு பயம் கொடுத்துருச்சுங்க. கோயில் கும்பிட போனா கொலை பண்ணுவாங்களாம். 2010 நாங்களா பெருமாள் கோயிலுக்கு போறோம், அவரவர் மாட்டை பிடிச்சிட்டு போறோம். அதுல வந்து இப்போ காளியங்கோயிலை தாண்டினுமே பெருமாள் கோயில் இடத்துல எங்க ஆளுல அடிச்சு ஒரு ஆளை குத்தி கொலை பண்ணிட்டாங்க. பெருமாள் கோயிலுக்கு போகக்கூடாது. சொந்த நாட்டிலேயும் இந்துக்கள் அகதியா வாழ்ற அவலம். இந்துக்களை நாங்க இருக்கிறதே அகதி மாதிரி இருக்கிறோம். எந்த ஒரு விழா கொண்டாடினாலும் நீங்க அங்க கொண்டாடக்கூடாது, இங்க கொண்டாடக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, ஒரு படியை கூட கட்ட விடல. படி இல்லாம கோயில்ல படி ஏறுறோம். கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையா இருக்கிறதுனால அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகள்னாலும் வஞ்சிக்கப்படும் கிராம மக்கள். ஹைகோர்ட்ல ஆர்டரோட வந்து செய்யும் போது பெரியசாமி போலீஸுகளை விட்டு அந்த முள்ளையும் புடுங்க விடல, உங்களை காத்திய சுத்த விடாம. இளைஞர்கள் மீது திட்டமிட்டு போடப்படும் பொய் வழக்குகள், அதனால் பாதிக்கப்படும் இளைஞர்களின் எதிர்காலம். இளைஞர்கள் இதனால படிக்க போகல, அவங்க மீது வழக்கு போட்டு என் மேலும் ஒரு வழக்கு இருக்கு. 1996 இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவர்களிடம் அடிமையாக வாழும் இந்து அகதி கிராமம். யான்னாக்க கல்லெடுத்து எறிகிறாங்க. எதுவுமே இப்ப கூட மறுபடியும் போய் ஜெயில இருந்து அடிச்சு ஆஸ்பத்திரியில போய் போட்டிருந்தாங்க. என்னைய இன்னொருத்தர் 103 பேர்த்த போய் போட்டிருந்தாங்க. மதமாற்றம் தேசிய அபாயம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றதுக்கான காரணம் இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல பெருமாள் கோவில்பட்டி அப்படின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல 750 கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்காங்க, வெறும் 150 இந்து குடும்பங்கள் இருக்காங்க. அதனால அங்க இருக்க கிறிஸ்தவர்கள்னால இந்த 150 குடும்பத்தை சேர்ந்த இந்துக்களோட வாழ்வுரிமை பாதிக்கப்படுது, வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுது. அந்த மக்கள்கிட்ட நேரடியா சென்று நம்ம அவங்கள கருத்துக்களை கேட்டிருக்கோம். செய்தியை வெளிக்கொண்டு வர்றது எங்களோட கடமை, அதை பரப்புறது உங்களோட கடமை அப்படின்னு நினைக்கிறோம். ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கை நீதிமன்றம். அந்த நீதிமன்றம் இவங்களுக்கு வழிபாட்டு உரிமை, வாழ்வுரிமை எல்லாத்தையுமே தீர்ப்பா கொடுத்துருக்கு. இருந்தாலும் அதை செயல்படுத்த இங்க இருக்க அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் மறுக்கிறாங்க. தொடர்ந்து நீங்க இந்து நியூஸ்ல அடுத்தடுத்து வரப்போற பெருமாள் கோவில்பட்டி கிராமத்தை பத்தியான தகவல்களை நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இந்தியா இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிற வரைக்கும் தான் மத சார்பற்ற நாடா இருக்கும் அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கிருவீங்க.